புரியற மாதிரி இருக்கு சயின்ஸ் மூலமாக. அத சொல்லி உனக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா இது நல்ல ஒரு காலம், ஜோசியம் இருக்கு பாருங்க. அதனாலதான் காலம் பார்த்து நல்ல காலம் செய்யறத, நல்ல காலம் செய்யறத நல்லவர் கூட செய்ய மாட்டார்னு ஒரு வச்சனம் உண்டு. அந்த காலம் இருக்கு பாருங்க, அதுதான் யாருடைய வாழ்க்கையிலையும் விளையாடுறது. பெரும்பாலான மக்கள் அந்த காலத்தை தான் பார்ப்பார்கள். பகவத் பக்தி, பகவானை நாம் நம்பி இருக்கிறதுங்கிறதுலாம் முதலான விஷயம், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா அப்படி நம்பினாதான் நல்ல காலம் அமையும். அது நல்ல காலம் உதவுற மாதிரி நல்லவன் கூட உதவ மாட்டான்னு ஒரு வச்சனம் உண்டு. அந்த காலம் எல்லாத்துக்கும் அவசியம். இவர் பராசர பகவான் சொல்ல அதற்கு மத்ஸ்யகந்தி அதை புரிஞ்சின்றவள் அவள். ஏன்னா அது ஒரு சாதாரணமானவள் இல்ல அவள். ஏவ முக்த்வா வரம் பவ்ரே காத்ர சௌகந்தியமுத்தமம் பராசரேண சம்புத்வா சத்யோ கர்ப்பம் சுஷாவசா. எனக்கு அதுக்கு வரன் ஒண்ணு தரணும்னாலவன், உங்க குழந்தை என் மூலமா பிறக்கிறதுக்கு நீங்க கேட்கிறேன் காலத்தை அனுசரிச்சு, நான் அதுக்கு சம்மதிச்சா எனக்கு ஒரு வரன் தரணும். என்ன வரன்? என் உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல் வருது பாருங்க, மீன் வாசனை, அது போகணும். அதுக்கு அனுகிரகம் பண்றேன்னு. அனுகிரகத்தினால கர்ப்பம் இங்க கவனிக்கணும். பராசரேன சம்சுத்வா சத்யோ கர்ப்பம் சுஷாவ. இப்படி அனுகிரகம் பண்ணின மாத்திரத்தினால குழந்தை பிறந்ததுங்கிறார். அடுத்த க்ஷணம் குழந்தை பிறக்கிறது. ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு ஒரு வச்சனம் சொல்லுவா. இன்னைக்கு அதை நம்ம கேள்வியப்பட்டிருக்க முடியாது. உலகத்துல எந்த ஜீவராசியும் கர்ப்பம் ஏற்பட்டு பிரசவிக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு மணி கணக்கில் எடுத்துக்கிறது, நாள் கணக்கில் எடுத்துக்கிறது, மாச கணக்கில் எடுத்துக்கிறது. மனுஷியான் அப்படின்னு சொன்னா 10வது மாசம் தசமே மாசி சூத்தவே அப்படின்னு வேதம் சொல்றது. 270 280 நாள். இன்னைக்கு டாக்டர் சொல்றா பதிலா, இதை விட ஆச்சரியம் என்னன்னா வேதம் சொல்றது அத தசமே அப்படிங்கிறது, 10வது மாதத்தில் அப்படிங்கிறது. சரி, டாக்டர் டேட்டெல்லாம் சொல்றாருன்னா ஒரு உத்தேசமா அந்த கருவோட வளர்ச்சியை அனுசரிச்சு சொல்றாவா. ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இல்ல லேட் ஆயிடுத்து குழந்தை சிசேரியன் பண்ணணும்னு சொல்றாருன்னா 100க்கு 80 கேஸ் அது பொய்யது. ஒரு 10-20 கேஸ்ல வேணா சிசேரியன் தேவைப்படலாமே தவிர ஒரிஜினலா அங்க மறைச்சா அப்படி இந்த பக்கம் வந்துடும். ஒரிஜினலா நாம் கவனிச்சோம்னா சாஸ்திரம் சொல்றது பிரசூதிக்கான ஒரு வாயு, ஒரு கேஸ். அந்த 10வது மாசத்துல இந்த நான் சொன்ன அந்த 273 நாள் 276 நாள் இப்படி எல்லாம் ஒரு கணக்கு உண்டு. பொண்ணு ஆணா இருந்தா வித்தியாசப்படும். அதுல கொண்டு வந்து அது தள்ளிடும் வெளியில அந்த கேஸே. பிரசூதிக்கான பேர் அந்த வாயுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு யானைன்னு எடுத்துட்டா அதுக்கு 3 வருஷம் சொல்றா. ஏதோ ஒவ்வொரு பிராணிக்கும் கர்ப்ப காலங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா தேவதைகளுடைய அனுகிரகம், மகரிஷிகளுடைய அனுகிரகத்தை பத்தி சொல்லும் போது உடனே கர்ப்பம்ங்கிறான். இப்ப பின்னாடி பஞ்சபாண்டவர்கள்லாம் அப்படிதான், உடனே பிரசவிச்சா அப்படின்னு இருக்கு. குந்தி அப்படித்தானே பிரசவிக்கிறாள். இப்படி குழந்தை உடனே பிறக்கிறது. பிறந்தது மட்டும் இல்ல, சாதாரண குழந்தையா இல்ல, ஒரு யுவாவா இருக்கு. பராசரேன யஜ்ஞேச யமுனா த்வீபே பாராசர்யஹ சவீரியவானி ன்யஸ்தோத்வீபேன யத்பாலஹ தஸ்மாத்வைபாயன ஸ்மிருதம். யமுனைக்கு கிருஷ்ணான்னு பெயர். அதனுடைய ஒரு மடு, நடுப்புல இருக்கக்கூடியதான ஒரு மடுன்னு சொன்னா 4 பக்கமும் ஜலத்தால சூழப்பட்டதான சின்ன பூமி. அத த்வீபம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. த்வீபத்தில் அவள் அந்த இடத்துலதான் அவர் பிறக்கிறார், உண்டானாருங்கிறதுனால துவைபாயனர்னு பெயர். யமுனையினுடைய த்வீபத்துல உண்டானதுனால கிருஷ்ணான யமுனைக்கு பெயரா கிருஷ்ண துவைபாயனர்னு பெயர். இவர் பகவானுடைய அவதாரமா இருக்கிறதுனால, ஞான கலாவதாரமா இருக்கிறதுனால வேதங்களை அவர் பிரிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் பண்ணின காரியம் வேதத்தை பிரிச்சது.
ஏன்னா அத்தியன பிரக்கிரியையில வேதம் சிரமமா இருக்கு. ஒரு காலத்துல இந்த வியாசர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் எல்லா வேதத்தையும் படிக்கணும். நான் யஜுர்வேதம், நான் ருக்வேதம், நான் சாமவேதம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறோமோனோ அப்படி சொல்லிக்க முடியாது. எல்லாரும் எல்லா வேதத்தையும் படிக்கணும். வியாசர் வந்துதான் அதை பிரிச்சார். எதற்காக என்னால் அத்தியனத்துக்கு சுலபமாகணும். நேற்றைய தினமே சொன்னேன், வேதம் அப்படிங்கிறது யாகத்துல உபயோகப்படுறது. 3 வேதமும் 3 காரியத்துக்காக உள்ளது. தேவதைகளை யாகத்துல கூப்பிடணும். நாம பண்ற யாகத்துல தேவதைகள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு அவர்களை ஆஹ்வானம் பண்றான், கூப்பிடுறது. அந்த வேதத்துக்கு ரிக்வேதம்னு பேர். நமோ மகத்யோ நமோ அர்பகேப்யோ நமோ யுபத்யோ நம ஆஷினேப்யாஹ யஜா ஆமதேவான் யதி சக்னவா மமாஜ்யாய சஸ்ஸம் சமாவிருக்ஷி தேவாஹ. அந்த வேதம் முழுக்க எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் நமஸ்கார பூர்வமா இருக்கும், சூக்தங்களா இருக்கும், கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதனாலேயே அந்த ருக்வேதிகள்கிட்ட ஒரு ஆச்சரியம். வேதம்ங்கிறது பகவத் ஸ்வரூபம் இல்லையா? அது ராமாயணத்துல சொல்றார். ருக்வேதம் அத்தியனம் பண்ணினவர்களை பார்த்தாலே தெரியும் வினயத்தோட இருப்பார்கள். நான் ருக்வேத வினீதஸ்ய, ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து ராமபிரான் சொல்றான், இவன் ருக்வேதம் அத்தியனம் பண்ணினவன். எதனால் என்னால் வினயத்தோட பணிவோட இருக்கான் பார். தேவதைகளோட பழகிற வேதம்ங்கிறதுனால பணிவு தேவை. அங்க கர்வத்தோட பழகினா தேவதைகள் வரமாட்டார்கள். ருக்வேதம் தேவதைகளை கூப்பிடுற வேதம். யஜுர்வேதம் தேவதைகளுக்கு ஆகுதி கொடுக்கிற வேதம். சாமவேதம் தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ற வேதம். இத பிரிச்சத்தினால விநியஸ்தம் பண்ணினத்தினால, வேதத்தை விநியஸ்தம் பண்ணினத்தினால வேதவியாசர் விவ்யாத வேதான் யஸ்மாத் சஹ தஸ்மாத் வியாத்ஸ இதி ஸ்மிருதஹ. வேதங்களை பிரிச்சத்தினால வேதவியாசர்னு பேரு. இது பிரிச்சது மட்டும் இல்ல, வேதான் அத்யாபயாமாஸ மகாபாரத பஞ்சமானு சுமந்தும் ஜெய்மினம் பைலம் சுகம் செய்வ ஸ்வமாத்மஜம் பிரபு வரிஷ்டௌ வரதஹ வைசம்பாயனமேவசா. சிஷ்யர்களுக்கு அந்த வேதத்தை பிரிச்சு கொடுத்தார். இந்த வேதத்தை எல்லாரும் படிக்க முடியாது, படிக்க கூடாது. நம்ம இந்து மதத்துல சில நியமங்கள் உண்டு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கார்கள், உயர்வு தாழ்வுக்காக. அது அப்படி கிடையாது. வேதத்தை ஒருத்தன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்ப்பாதானாதி சம்ஸ்காரங்களை அடைஞ்சிருக்கணும். அடைஞ்சு பூணல் போட்டு அதன் பிறகு குருமுகமாக அவன் அத்தியனம் பண்ணணும். ஏன் இந்த ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொன்னா 2 காரணம். ஒண்ணு இது உருமாறாம இருக்கிறதுக்காக. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல வேதம் படிச்ச என்ன கூப்பிட்டு புருஷ சூக்தம் சொல்லுவோம். தஸ்மாத் விராட ஜாயதா விராஜோ அதிபூருஷா சஜாதோ அத்யரிச்சதா பశ్చాத் பூமி மதோ புரஹ. காஷ்மீர்ல உள்ள ஒரு பிராமணரை கூப்பிட்டு புருஷ சூக்தம் சொல்லுவோம். 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லுவோம். ஒரு எழுத்து கூட வித்தியாசம் இருக்காது, ஸ்வரத்துல வித்தியாசமே இருக்காது. இது எப்படி இது? ஏன்னா அந்த சிஸ்டம் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக. நீங்க அது மாறும். ஒரு விஷயம் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட புழங்குவதனாலையும் காலத்தினாலையும் மாறுபாடு அடையுங்கிறதுக்கு மொழிகளே சான்று. இந்த தமிழ் மொழியே வடமொழி தென்மொழி அப்படின்னு இன்னைக்கு சண்டை போடுற பத்தில, அதுல முக்கிய காரணமே என்னன்னா, நாம வடமொழின்னு அவர்கள்ட்ட காமிக்கிறது நாகர லிபிய. அதுதான் ப்ராப்ளமே. வடமொழிக்கு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிரந்தம்னு பெயர். கிரந்தம்னு ஒரு லிபி உண்டு. இப்ப இதெல்லாம் நான் கிரந்தத்துலதான் எழுதியிருக்கேன். நாங்கெல்லாம் அதுலதான் எழுதுவோம். கிரந்த லிபின். பழைய காலத்துல அதை பிராமின்னு சொல்லுவார்கள். இதுதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். சம்ஸ்கிருதத்துக்கு 2 ஸ்கிரிப்ட் இருக்கு. இவ என்ன சொல்றா, சம்ஸ்கிருதம் வேற தமிழ் கிடையவே கிடையாது, 2 ஒண்ணுதான். நாளடைவுல அந்த எழுத்தே மறைஞ்சு 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 அதுல உள்ளதெல்லாம் விலக்கிட்டு சிலதை மட்டும் எடுத்துட்டோம். நாம ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ங்கிறது கிரந்தம் தான். தமிழ் வேற சம்ஸ்கிருதம் வேறன்னு இன்னைக்கு பிரிச்சு பேசுறமே தவிர ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணினோம்னா 2 ஒண்ணுதான்.
ஆனா ரெண்டும் பழமையான மொழி, ஆதியான மொழி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப தமிழையே எடுத்துக்கோங்களேன். தஞ்சாவூர் ஜில்லால போனா பேசுற தமிழ் எப்படி இருக்கு? திருநெல்வேலி ஜில்லால போனா பேசுற தமிழ் எப்படி இருக்கு? கோயம்புத்தூர்ல பேசுற தமிழ் எப்படி இருக்கு? நார்த் ஆர்காடுல பேசுற தமிழ் எப்படி இருக்கு? இதெல்லாம் கூட ஒரு அழகா இருக்கு. மெட்ராஸ்ல பேசுற தமிழ் எப்படி இருக்கு? எவ்வளவு கொச்சையா இருக்கு. ஒரு மொழி இப்படி 4 ஊர்ல புழகிற தேவை எவ்வளவு மாறுபாடு அடைஞ்சிருக்கு. வேதம் இத்தனை தேசம் முழுக்க இத்தனை பேர்ட்ட புழங்கி ஏன் மாறுபாடு அடையல? அதான் கேள்வி. எத்தனை பேர் வேதாத்தியனம் பண்றா, அதை ஏன் ஒன்னும் பண்ண முடியலன்னா அதுதான் அதுக்குள்ள பெருமையே. நீங்க போட்டு அதை செதைச்சுடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஜாக்கிரதையா அதை பண்ணி வச்சிருக்கார்கள். ஸ்வரம் அவசியம். தஸ்மாத் விராட ஜாயதா. அப்படி தலைய மேல தூக்கினா உதாத்தம்னு பேரு, கீழே இறக்கினா அனுதாத்தம்னு பேரு, அப்படி நடுப்புல சொன்னோம்னா